அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் எஸ்டி திருநாவுக்கரசு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த கரூர் விஜயபாஸ்கர் அவர்கள் ராஜினாமா செய்திருந்தார். அந்த கரூர் மாவட்ட கழகத்தின் மாவட்ட கழக செயலர் திரு கமலக்கண்ணன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருந்தார். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொன்னார்ன்றத முழுமையான காணொலியை முழுமையாக பாருங்க. கரூர் மாவட்டத்திலிருந்து கரூர் கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர், இன்றைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் கழக தொண்டர்களுக்கும் கழகத்திற்கும் துரோகம் செய்துவிட்டு இன்று இரவு பகல் பார்க்காமல் உழைத்த இந்த கழகத்திற்கும் கழக தொண்டர்களுக்கும் துரோகம் செய்துவிட்டு இந்த கரூர் தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும் என்று வாக்களித்த மக்களுக்கு துரோகம் செய்துவிட்டு இன்று மாற்றுக் கட்சியில் இணைவதற்கு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்த ராஜினாமா என்பது ஓட்டு போட்ட மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சவாலாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இந்த ராஜினாமா என்பது இரவு பகல் பாராமல் கடுமையாக உழைத்த கழக தொண்டர்களுக்கு விடுக்கப்பட்ட சவாலாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இது ஏதோ நீங்க கட்சிக்கு பொதுச் செயலாளருக்கு நீங்க சவால் விட்டு போன மாதிரியோ இல்ல இருக்கிற நிர்வாகிகளுக்கு சவால் விட்ட மாதிரி நான் எதிர்பார்க்க நினைக்கல. ஏன்னு சொல்லி என்று சொன்னால் நீங்க சொல்லிட்டு போன காரணம் என்ன? 2 நாளாக மீட்டிங் நடத்துனீங்க, கட்சிக்காரங்க வர நடத்துனீங்க, கடன் ஆயிடுச்சு, எப்படி கடன் கட்டுறது அதனால கட்சி விட்டு போகணும். ஒரு கட்சி விட்டு போறவர் ஒரு எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ற சொல்ற வார்த்தையாது எங்கள் மனதை துடிக்கிறது. எங்க வச்சிருக்க அத்தனை தொண்டர்கள் மனது கொதிக்கிறது. 5 ஆண்டு காலம் அமைச்சர், 12 ஆண்டு காலம் மாவட்ட கழக செயலாளர், இத்தனை பதவிகளை கொடுத்தது யார்? புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். உங்களை யார் அமைச்சர்கள் உட்கார வச்சிருந்தார்? அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இத்தனையும் செய்துவிட்டு மீண்டும் தேர்தலில் நின்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முகத்தை காமித்து வெற்றி பெற்றுவிட்டு இன்று அத்தனை பேருக்கும் துரோகம் செய்கின்ற வகையில் இந்த செய்திகள் கண்டிக்கத்தக்கது. இது ஏன் சொல்லனா, வெற்றி பெற்று போனவர் இன்னைக்கு வரை நன்றி சொல்ல வரல. கரூர் தொகுதியில் கரூர் மாநகராட்சிகள் மட்டும் 48 வார்டு, 48 வார்டுக்கு 1,80,000 ஓட்டுக்கு மேலே இருக்கு. காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சாங்க. 48 வார்டு முடிஞ்சு போச்சு. ஒரு வார்டுக்கு 1 நிமிஷம், 5 நிமிஷம், 2 நிமிஷம் நன்றி சொல்லி கடமைக்கு நன்றி சொல்லிட்டு போயிட்டீங்க. இங்கேயாவது கடமைக்கு நடந்துச்சு. கரூர் ஒன்றிய பகுதி, தாந்தோணி பகுதி எல்லாம் ஒன்றிய பகுதி எல்லாம் இந்த கரூர் சட்டமன்ற தொகுதி வருது. அங்க அந்த சந்தித்த மக்கள் நன்றி கூட சொல்ல போகுது. மக்கள் அத்தனை பேர் பார்த்துட்டு கொதிச்சு போயிருக்கிறாங்க. என்னைக்கு தேர்தல் முடிந்ததோ, நான் வெற்றி ரிசல்ட் டேட்டை சொல்ல, என்னைக்கு தேர்தல் முடிந்ததோ அந்த தேதி விட்டு நீங்க வெளியே போனதுதான். கவுண்டிங் என்னைக்கு வந்தீங்க, நிர்வாகிகளை வாங்கப்பா கவுண்டிங் போலான்னு போனீங்க. கவுண்டிங் முடிச்சுட்டு அவ்வளவுதான், வந்து முடிச்சா நைட்டு ட்ரெயின் ஏறினீங்க. அதுக்கப்புறம் நடந்த அத்தனையும் துரோகம். பொதுச் செயலாளருக்கு துரோகம், கழகத்திற்கு துரோகம், தொண்டர்களுக்கு துரோகம், தன்னை வாக்களித்த மக்களுக்கு துரோகம். இத்தனை துரோகத்தை செஞ்சு முடிச்சு இன்னைக்கு போய் பதவி ரிசைன் பண்ணிட்டு உட்கார்ந்து எந்த வகையில் ஏற்றுக்கொண்டு தெரியவில்லை. ஏன்னா இந்த இயக்கம் யாரால் உருவாக்கப்பட்டது? தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். நீங்க நினைச்சிட்டு நீங்க தான் ஜெயிச்சு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்ல உங்களாலதான் உங்களோட முகத்தை காமிச்சு தான் நீங்க ஜெயிச்சு வந்து நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? யாருனால ஜெயிக்கும்? எத்தனை இந்த கரூர் சட்டமன்ற தொகுதியில் கூட எத்தனை போராட்டம், மற்ற சட்டமன்ற தொகுதியில் எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனா கரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய போராட்ட களம். இங்க இருந்த ஒவ்வொரு தொண்டனும் இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டியது தான் வெற்றி பெற்ற மாதிரி தேர்தலில் வேட்பாளர்கள் நினைப்பதான் வேலை பார்த்தாங்க. ஒவ்வொருத்தரும் கை காசு யாரும் கட்சி பணம் கொடுக்கணும் எதிர்பார்த்தால செலவில்லை. ஒவ்வொருத்தரும் அவங்க தகுதிக்கு 100 5,000 வரைக்கும், 10,000 வரைக்கும், 50,000 வரைக்கும், 1 லட்சம் வரைக்கும் அவங்கவுங்க தொண்டர்கள் அவங்க கை காசை போட்டு வேலை பார்த்தாங்க தேர்தலில். அப்படி ஜெயிக்க வச்ச உங்களுக்கு நன்றி கூட இல்லாம நீங்க ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கீங்க. இது எந்த வகையில யாரும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்க இதை சவாலாக நான் பார்க்கிறோம். நாங்க யாரும் இதை சாதாரணமா எடுத்துக்கிற மனநிலையில் நாங்க கரூர் மாவட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள் நாங்க யாரும் இல்லை. ஆனா இது எங்கள் ஒட்டுமொத்த தொண்டர்களுக்கு விடுக்கப்பட்ட சவாலாத்தான் நாங்க இதை பார்க்கிறோம். ஏன்னா என்னாலதான் ஜெயிச்சது, ஏன் மூஞ்சினாலதான் ஜெயிச்சுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. தேர்தல் வரும், தேர்தல் வரப்போகிறது நிச்சயமாக. அப்ப அன்னைக்கு நீங்க இந்த தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் பற்றி சொல்ல வேண்டிய காலம் வரும். ஏன்னா என்று ஒரு மனிதன் தன் இயக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில் தன்னாலதான் அந்த இயக்கம் இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அன்னையிலிருந்து அவங்களோட அழிவு ஆரம்பிச்சிருச்சு. அதிமுக இயக்கத்தை பொறுத்தவரைக்கும் கடந்த காலங்களில் அது நடந்தது, இப்போ அது நடந்தது. இவர்கள் அவ்வளவுதான் அதிமுக என்ற இயக்கத்துக்கு மூஞ்சியே நான் முகமே நான் அந்த கரூர் மாவட்டத்துக்கு தாண்டி எதுவுமே இருக்காதுங்கிற ஒரு நினைப்பதான் இதனால் வரைக்கும் கட்சியை நடத்தி நிர்வாகத்தை நடத்தி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதை எல்லாம் தாண்டி இந்த இயக்கம் நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த துரோகங்களை எல்லாம் வேறுக்கூடிய சக்தி இந்த அதிமுக கழகத்துக்கு இருக்கிறது, கரூர் மாவட்ட தொடரில் இருக்கின்றது. நாங்கள் நிச்சயமாக வரும் காலங்களிலே எங்கள் தலைவர் எடப்பாடியார் அவர்களின் அறிவுறுத்தலோடு நிச்சயமாக நாங்கள் களத்தை எதிர்கொள்வோம். இதற்கெல்லாம் நாங்கள் யாரும் பயப்படவில்லை, இருக்கிற தொண்டர்களும் பயப்படவில்லை.
நேற்றே நீங்கள் கூப்பிட்டு 2 நாளாக எல்லா பக்கம் கேட்கலே தெரிஞ்சிருக்கும். ஒட்டுமொத்த கட்சிக்காரன் வந்து பார்த்துட்டு போனான். அந்த எல்லாமே சொன்னாங்க வேண்டாங்க முடிவு எடுக்காதுன்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ அந்த ஒட்டுமொத்த தொண்டர்கள் முடிவு என்னன்னு தெரிஞ்சுதானே வெடி நீங்கள் தூங்கல. அதையெல்லாம் தாண்டி தான் பரவாயில்ல, நம்ம காப்பாற்றணும், நான் நிற்கணும், நான் மாவட்ட செயலாளரும், நான் அமைச்சராகணும், நான் கடன் வாங்குறதெல்லாம் செட்டில் பண்ணணும், நான் என்னோடது நல்லா இருக்கணும். இதுதான் உங்களோட எண்ணம். 5 ஆண்டு காலம் இப்போ கூப்பிட்டு பேசுறாராம், வாங்க என் கூட வாங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு பதவி கொடுக்குறோம், அடுத்து உள்ளாட்சியில் பதவி கொடுக்குறோம், சம்பாரிச்சு கொடுக்குறோம். 5 ஆண்டு காலம் முதல்ல அமைச்சராக இருந்தீங்கல்ல, கடந்த 5 ஆண்டுகள் இருந்தீங்கல்ல, அப்போ என்ன பண்ணீங்க? அத்தனை கட்சிக்காரன்னு கேட்குறான். இன்னைக்கு கூப்பிட்டு பேசுறீங்களே, கடந்த 5 ஆண்டு காலம் நீங்க ஒரு 5 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தீங்கல்ல, அன்னைக்கு தொண்டர்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? இன்னைக்கு போன் போட்டு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறீங்களே, இன்னைக்கு ஏதாவது ஒரு நல்லது செஞ்சுருந்தா ஒட்டுமொத்த தொண்டர்கள் முன்னாடி வந்து நின்றுப்பாங்கல்ல. உங்களுக்கு ஒரு செட்டப், அந்த செட்டப்பை குறித்து பூஜா உட்காருது, துதி பாடுறது, அந்த செட்டப்போட தான் நமக்கு போயிட்டு இருக்கு. உங்களுக்கு என்று நீங்க இந்த இயக்கத்தை நம்பாமல், இந்த கட்சியை நம்பாமல், நீங்க ஒரு தனி எம்ஆர்வி ட்ரஸ்ட் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு எல்லாமே ஏன் மூஞ்சி நீங்க பண்ணீங்களோ அத்தனைக்கும் காலம் பதில் சொல்ல ஆரம்பித்து விட்டது. இன்று ஏற்கனவே நீங்கள் இந்த மாவட்ட செயலர் பதவி கட்சிக்கு செய்த துரோகத்தில் இழந்துட்டு போனீங்க. இனி சட்டமன்ற உறுப்பினராக பதவி இழந்திருக்கிறீங்க. இன்று சொல்கின்றேன், எங்களுடைய தொண்டர்களை வைத்து சொல்கின்றேன், எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்க தலைவர் சொல்லுவாரு வெயிட்டிங் சொல்லுவாரு, அதே மாதிரி இப்ப சொல்றேன், எங்க தொண்டர்கள் கட்சிக்காரங்க அத்தனை பேர் we are waiting, expect எதிர்காலத்தில் அதற்கான பதிலை நாம் கொடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கின்றேன். இந்த துரோகத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த துரோகத்தை நான் மன்னிக்க முடியாது. இந்த துரோகத்தை நீங்க டிசைன் பண்ணிட்டு வந்திருக்கிற மக்களை சந்திக்க வருவீங்கல்ல, அன்னைக்கு நாங்க பார்க்கணும். கடனை நிவர்த்தி செய்வதற்காக தான் மாற்று கட்சிக்கு போயிருக்காரு. அதாவது கடனை நிவர்த்தி செய்வதற்காக கூப்பிட்டு பேசினாங்க, கட்சிக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு வாங்க வாங்க வாங்கன்னு பேசினாங்க. கட்சிக்காரங்க என்னன்னு தெரியல, போறாங்க. போன நான் கடன் வாங்கிட்டேன் 100 கோடி கடன், 120 கோடி கடன். என் கடன் யாருக்குமே இல்லையா? அப்ப கட்சிக்காரன் ஒவ்வொரு வீட்டுல கட்சிக்கார கஷ்டப்பட்டவங்க முடிச்சல கடன் இருக்கு, எல்லாம் தான் அதை தாங்கி தான் நாங்கள் இயக்கம் நடத்திட்டு இருக்கிறோம். அப்ப எல்லாமே விட்டுட்டு ஓடி போயிடலாமா? ஒரு 5 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்த உங்களுக்கே கடன் இப்ப பேச சொல்லினா ஒரு சாதாரண தொண்டர்கள் கிளைச்சலாளர் ஒன்றியச்சல் மற்ற நிலைமை என்ன வருது? 5 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தீங்க, உங்களுக்கு என்ன சொத்து என்னங்கிற அத்தனையும் நீங்க இருக்கிற தொண்டர்கள் எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க வேணா ஊராய மாத்தலாம், அடுத்தவங்களையா மாத்தலாம். கரூர் மாவட்டத்தில் இருக்கிற கரூர் தொகுதியில் இருக்கிற அத்தனை பொறுப்பாளருக்கும் உங்கள் நிலைமை என்ன, தேர்தலுக்கு முன்னாடி உங்க நிலைமை என்ன, அமைச்சராக முன்னாடி உங்க நிலைமை என்ன, இன்னைக்கு உங்களோட நிலைமை என்ன தெரியும். ஏன்னா நீங்க மாவட்ட செயலர் ஆவணீங்க, ஆளுங்கட்சியா இருக்கின்ற பொழுது உங்களுக்கு மாவட்ட செயலர் பதவி கொடுக்குறாங்க. அன்னைக்கு இருந்தே உங்களுக்கு செல்வாக்காக இருக்கிறீங்க. எங்களை மாதிரி எதிர்கட்சியில் மாவட்ட செயலாளர், எதிர்கட்சியில் கட்சி நடத்தல 6 மாத காலம் எதிர்கட்சியில் மாவட்ட செயலர் ஆகிறீங்க, சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறீங்க, அமைச்சராக ஆகிறீங்க, அப்படியே உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இன்னைக்கு எதிர்கட்சி ஆகி அதிகாரம் இல்லை, தாங்க முடியல. என்ன ஒரு நியாயம் இந்த விஷயம்? அதிகாரம் இருந்து ஆட்சியில் இருந்து அதிகாரம் தான் மட்டும்தான் அந்த இயக்கத்தில் பயணிப்போம், இல்லையா பயணிக்க மாட்டேன்னு சொன்னால் இது எந்த வகை நியாயம்? எந்த ஒரு இயக்கம் என்பது வெற்றி தோல்வி இருக்கிற விஷயம் தான். வெற்றி என்றால் கொண்டாடுவது, தோல்வி என்றால் இந்த இயக்கத்தை ஏன் தோல்வியுடன் பார்த்து அடுத்து வெற்றி இயக்கத்தை கொண்டு போறதுன்னு ஒரு தலைவனின் கடமை. ஒரு மாவட்டத்தை உங்க நிர்வாகத்தை நடத்துறவங்க நம்பி கொடுத்துருக்காங்க, இதை நீ செஞ்சுதா? கேட்ட மாவட்ட செயல் பதவி இல்லை, என்ன மாவட்ட செயல் பதவி இல்லை? 12 ஆண்டு காலம் மாவட்ட செயலர் இருந்து நீங்க எத்தனை சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற வச்சுக்கிறது முதல்ல நீங்க சொல்லணும். நான் கேட்கறேன், முழுமையாக கேட்கறேன். 12 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினர், 2016 நீங்க தேர்தல் நிற்கிறாங்க, நீங்க சட்டமன்ற இது மாவட்ட செயலர் கிடையாது. 2019 அரவக்குறிச்சி இடைத்தேர்தல் வருது, அன்னைக்கு உங்க தலைமையில தான் தேர்தல் சந்திக்கிறோம். அன்னைக்கு நீங்க மாவட்ட செயலர் இருக்கிறீங்க, அமைச்சரா இருக்கிறீங்க, அன்னைக்கு ஜெயிக்க முடியல. அதே 2019 பாராளுமன்ற தேர்தல் வருது, அன்று தம்பிதுரை நிற்கிறார். அந்த தேர்தலில் மாவட்ட செயலர் இருந்து நீங்க தான் வழி நடத்துறீங்க, அதுலயும் ஜெயிக்க முடியல. 2021 4 சட்டமன்ற தேர்தல் கரூர் தொகுதியில், அன்னைக்கு நீங்க தான் மாவட்ட செயலர், நீங்க தான் கேண்டிடேட் போட்டீங்க, மொத்தம் உங்க தலைமையில நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? 4 தொகுதியும் ஜெயிக்க முடியல. 2024 பாராளுமன்ற தேர்தல், அன்னைக்கு நீங்க தான் மாவட்ட செயலர், அன்னைக்கு நீங்க தான் கரூர் மாவட்டத்தை வழி நடத்துறீங்க. 24 பாராளுமன்ற தேர்தலையும் ஜெயிக்க முடியல. 26 நடந்துச்சு. 26 4 தொகுதிக்கு கேண்டிடேட் நீங்க தான் போட்டீங்க, நீங்க தான் நிர்வாகம் பண்ணீங்க, நீங்க தான் எல்லாத்தையும் பார்த்தீங்க. என்ன நடந்துச்சு? இதுலயும் 3 தொகுதி போயிடுச்சு, ஒரே ஒரு தொகுதி. அந்த தொகுதி நீங்க ஜெயிச்சது வெறும் 1800 ஓட்டுல. நீங்க 12 ஆண்டு காலம் மாவட்ட செயலர் நடந்து ஜெயிச்ச ஒரே தொகுதி நீங்க ஜெயிச்சது வெறும் 1800 ஓட்டுல தான். இப்ப இதுக்கு பேர் வெற்றியா? இதுதான் ஒரு மாவட்ட செயலர் நிர்வாகம் பண்ண லட்சணமா? இது நீங்க தான் சொல்லணும், இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். மாவட்ட செயலர் செயல்பட முடியாது, மாவட்ட செயலர் செயல்பட முடியாது. மாவட்ட செயலர் செயல்பட ஏற்கனவே மாவட்ட செயலர் என்ன செயல்படுத்தி காட்டினாங்க என்பதை நீங்க சொல்லணுமா இல்லையா? தன்னால எனக்கு பதவி வேணாம் விட்டுட்டு போயிருந்துருக்கிறாரு. உங்களால ஏதாவது இவ்வளவு வெற்றிகளை கொடுத்தேன், இவ்வளவு செஞ்சேங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சிருந்தா எனக்கு பதவியில் இருந்திருக்கலாம். அப்ப ஒரு இயக்கம் தோத்துட்டே இருந்தாலும் கவலை இல்லை, என்ன ஆனாலும் கவலை இல்லை, ஆனா நான் அந்த பதவியில் இருந்துட்டு எந்த வகையில் நியாயம்? இப்படி ஒவ்வொருத்தரும் செஞ்சுதான் நீங்க இந்த நிலைமையிலேயே அந்த இயக்கம் இருக்கின்றது. ஆக இதுக்கெல்லாம் நம்ம யாரும் கவலைப்படுற மாதிரி இல்லை, நிச்சயமாக எடுத்துச்சு. இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இந்த இயக்கம் நம்ம விட்டுட்டு போயிட்டா நான் தான் கரூர் முகம் போய் நினைச்சிட்டு இருக்காங்க. இது நான் சவாலாகவே சொல்றேன், எடுத்து காட்டுவோம். வர எந்த சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் கூட 4 தொகுதியும்
குளித்தலை தொகுதி, கிருஷ்ணாயபுரம் தொகுதி, அரவக்குறிச்சி தொகுதி, கரூர் தொகுதி உள்ள 4 தொகுதியும் வெற்றி பெற்று காட்டுவோம். அதை நோக்கி தான் எங்கள் இலக்கு இருக்கும். இதை வரும் காலம் பதில் சொல்லும். விரைவில் இடைத்தேர்தல் நடக்க ஆயத்த பணிகள்லாம் அவ்வளோதான். இப்போதான் போயிருக்கிறாங்க. இப்போதான் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குது. அந்த ஆயத்த பணிகளுக்கெல்லாம் எங்கள் கட்சிக்காரங்க இது 2-3 நாளாவே கட்சி அனௌன்ஸ்மெண்ட் அஃபீஷியல் நைட்டாக வந்திருக்குது. ஆனால் எங்கள் நிர்வாகிகள் பொறுப்பாளர் எல்லாத்தையுமே நடந்துட்டு இருக்கிற மேட்டர் எல்லாமே தெரியும். மன ரீதியாகவும் தயாராகிட்டாங்க, கட்சிக்காரன் தயாராகிட்டாங்க. ஏன்னா இது வந்து எங்களுக்கு கொடுத்த சவால், தொண்டர்களுக்கு கொடுத்த சவால். நான் பார்க்குறேன்னு சொல்லி தான் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இருக்கிறாங்க. அதனால் இந்த இயக்கத்தை வெற்றி பெற வேண்டியது எங்களுக்கு கடமைங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் போயிடுச்சு. பார்க்கலாம், வெற்றி பெற்று வேற கட்சிக்கு போகட்டும். அதான் டேட் வாங்கியிருக்கான்னு சொல்கிறாங்க. போட்டு ஊரே போயிட்டு இருக்குது. போகட்டும், வாங்கிட்டு வரட்டும், பாப்பா என்ன நடக்குது. கூட்டம் சம்பவம் நடந்து 10 மாதத்துக்கு மேலே ஆகி இப்போ அடுத்த ஜூலை மாதம் வந்து விஜய் நீங்கள் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்துச்சு. அந்த மிகப்பெரிய சம்பவம் நடந்தப்ப இந்த கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லப்போனால் முதலமைச்சர் முதல்கிட்ட வந்து பார்த்துருக்கோம். அன்னைக்கு இருந்த ஆளுங்கட்சி அரசாங்கம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, போக முடியல, வர முடியலன்னு சொன்னீங்க, போய் மக்களை சந்திக்க முடியலன்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் தான் முதலமைச்சர், இப்போ நீங்கள் தான் உங்கள் அதிகாரம் கையில். இப்போ யாரை போய் முதல்ல பார்த்துருக்கணும்? நீங்கள் எப்படி நீங்கள் ஆட்சியில் உட்காந்துருக்கிறீங்க? கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் உங்கள் நிலைமை என்ன மாறுச்சு அப்படின்ற பொழுது யாரை நீங்கள் பார்த்துருக்கணும்? அந்த எண்ணம் கூட உங்களுக்கு இல்லையா? அது எதுவுமே இல்லை. அப்போ அந்த உயிர் போனதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. இப்போ எதுக்கு கரூர் வர போறாரா? அவ்வளோ முடிஞ்சு போச்சு, ரிசைன் பண்ணிட்டாரு. அடுத்த இடைத்தேர்தலுக்கு வரணும். வர்றதுக்கு முன்னாடி கேள்வி கேட்பாங்க இல்லையா? அதுக்கு தான் முதலமைச்சர், வேற எதுவும் இல்லை. இதுதான் அரசாங்கம். பொய்க்கால் குதிரை அரசாங்கம் எடப்பாடியை சொல்லிட்டு இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஒரு மனசாட்சி வேண்டாம்? ஒரு எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு தான் நீங்க குற்றம் சொன்னீங்களா, அந்த ஆளுங்கட்சி செயலின்னு சொன்னீங்கல்ல. அப்ப அந்த ஆளுங்கட்சி செயலின்ற போது நீங்க யார் உட்காந்துருக்காங்க? அதனாலதான் நீங்க முதலமைச்சர் ஆயிருக்கீங்க. அப்ப உங்க மனநிலை எதை நோக்கி இருந்திருக்கணும்? எடுத்த உடனே நீங்க செய்த முதல் காரியம் அந்த குடும்பங்கள் இருந்தாங்க, அவங்க வந்து பார்த்தா தான் இருக்கணும். இன்னைக்கே இருக்கு வரலையே. இப்ப அடுத்த வாரம் வராங்க, 10 நாள் வரான்னு சொல்றாங்க. எதுக்காக வராங்க? அவ்வளவு இடத்துல வரப்போகுது. வர்றதுனால இவர் பெரிய வித்தியாசமான அரசியல்வாதின்னு தன்னை பாப்புலர் பண்ணிட்டே உட்கார்ந்துருந்தாரு. இன்னைக்கு அவரும் ஒரு சாதாரண அரசியல்வாதி தெரியுது. எப்படி இருக்கிற கட்சிக்காரர்களை தூக்கி அடுத்த கட்சி உடைச்சு அடுத்த எம்எல்ஏ தூக்கி போயிட்டு அப்ப இவர் வித்தியாசத்தை காட்டி மாற்றத்தை காமின்னு சொன்னா என்ன விஷயம் இருக்கும்? இதுதான் வித்தியாசம், இதுதான் இருக்கு. இன்னும் காலம் இதுக்கெல்லாம் பதில் சொல்லும். மக்கள் ஏதோ ஒரு மாயையில வாக்களிச்சுட்டாங்க, போயிடுச்சு. இது எல்லாமே காலம் போக போக நிச்சயமாக உணர்த்தும். அன்னைக்கு மக்களுக்கு தெரியும் எந்த இயக்கம் சிறந்தது, எப்படி ஒருபட்ட இழந்த ஒரு மிகப்பெரிய தலைவரை நம்ம வந்து முதலமைச்சராக விட்டுருக்கோங்கிற விஷயம் எல்லாம் காலம் பதில் சொல்லும். காலம் நிச்சயமாக அதுக்கான தெரியும். இன்னைக்கு சட்டமன்றத்திலேயே அறிவார்ந்த ஒரு யார் உட்கார்ந்துருக்காருன்னா முதலமைச்சரை பாருங்க, எதிர்கட்சி தலைவர் பாருங்க, எங்க கட்சி தலைவர் பாருங்க. முதலமைச்சர் என்ன பேசுறாரு? அப்பா அவங்க டைலாக் விட்டுருக்காரு. எதிர்கட்சி என்ன பேசுறாரு? வெளியில போயிட்டு யாரையோ அவங்க இவங்களை குடும்ப ரீதியா பேசிட்டு இருக்காரு. இது சட்டமன்றத்தில் பேசுற விஷயமா? அது சட்டமன்றத்தில் எங்களுடைய பொதுச் செயலாளர் முல்லை இந்த பெரிய காவிரி இஷ்யூக்கா எவ்வளவு பேசிருக்காங்க. கொண்டு வந்த தீர்மானத்தில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதுல டைலூட் பண்ணி விட்டுறாதீங்க. இந்த விஷயம் எங்க அம்மா வந்து உருவாக்கி சட்ட போராட்டம் நடத்தி கொண்டு வந்த விஷயம், இது விளையாட்டுக்குள்ள மாதிரி நடத்தி இந்த விஷயத்தை டைலூட் பண்றாங்க. இது ஒரு வாழ்வாதாரம், தமிழக மக்களோட ஒரு டெல்டா வரைக்கும் மக்களோட வாழ்ந்தாரம். இவரு சீரியஸா எங்க தலைவர் பேசிட்டு இருக்காங்க. இது 2 பேருமே சின்ன பிள்ளை மாதிரி விளையாட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப மக்கள் என்ன நடைபெற்றிருக்காங்க? சட்டமன்றத்திலேயே அதிக அனுபவம் வாய்ந்து அத்தனை விஷயங்களும் தெரியுது. இந்த சட்டமன்றத்திலேயே ஒரு கடந்த கால அனுபவத்தின் மூலம் செய்யக்கூடிய ஒரே தகுதி உள்ள தலைவராக எடப்பாடியார் இருக்காரு. ஆனால் எல்லாமே போயிட்டு இருக்க விவாதங்கள், நடந்துட்டு இருக்க சட்டமன்றங்கள் விவாதங்கள், இது எல்லாமே வேறு திசையில் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஆக இந்த அரசாங்கம் வந்து எப்படி இந்த கரூர் மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒவ்வொரு எம்எல்ஏ தூக்கரம் பண்ணணும் போயிட்டு இருக்கோம், அது எல்லாமே காலங்கள் பதில் சொல்லும். ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய முக்கிய முகமாக இருந்த முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. அதிமுக பலவீனம் தானே? இல்ல, இது என்ன விஷயம்னா இந்த இயக்கத்தை பத்தி ஒன்று தெரிஞ்சுக்கணும். இந்த இயக்கம் வந்து எல்லாரும் இந்த இயக்கம் தான் பெரியதுன்னு யாரெல்லாம் போயிட்டு இருக்காங்களோ அன்னைக்கு வரை இந்த இயக்கத்தில் போகலாம். இது வந்து இன்னைக்கு இல்ல, தலைவர் காலத்துல சொல்றேன். அதை தாண்டி 20 ஆண்டு காலம் மாவட்ட செயலாளர், 15 ஆண்டு காலம் மினிஸ்டர், எம்எல்ஏ இப்படின்னு போயிட்டு இனிமேல் லாங்காப்பா இந்த கட்சியோட முகம் நாளினா கட்சி இருக்காதுன்னு என்னைக்கு நினைக்க ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு என்ன பண்ண இந்த இயற்கையாகவே இந்த இயக்கம் அவங்களுக்கு வெளியேறிச்சிடும். இது தலைவர் காலத்திலிருந்து உதாரணம் இருக்கு. தலைவர் காலத்தில் யாரெல்லாம் போல வச்சுட்டு இருந்தாங்களோ அவர்கள் கட்சி விட்டு வெளியில் போனாங்களோ எப்படி வெளியே போனாங்கன்னு பாருங்க. அவங்க வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த இயக்கம் என்ன இருந்துச்சுன்னு பாருங்க. யாரும் முடிஞ்சு போடும். தலைவர் காலத்தில் இருந்தவங்க அம்மா காலத்தில் ஃபர்ஸ்ட் கேபினெட்ல இருந்தாங்க. 91 2096 வரைக்கும் இருந்தாங்க. 96 இருந்து 2001 வரைக்கும் அவங்களே எங்க போனான்னு பாருங்க. 2001 ஆட்சியை பிடிச்சோம். தலைவர் மருத்துவமனையில் படுத்திருக்கையில் இந்த இயக்கத்தை தாங்கி பிடிச்சி வெற்றி பெற வச்சாங்க. அன்றைய தலைவர்கள்லாம் ஆரம்ப இரப்பன் போன்ற தலைவர்கள்லாம் அவர்கள்லாம் 96 இருந்து 2001 வரைக்கும் கட்சி விட்டே போயிட்டாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, கட்சி காணாம போச்சு போயிட்டாங்க. 2001 ஆட்சியை பிடிச்சோம்ல, அதேதான் வரலாறு. இன்று அம்மா காலத்துல வந்து யாரெல்லாம் அமைச்சராக இருந்து மாவட்ட செயலர் இருந்து பல ஆண்டு காலம் இருந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த இயக்கம் என்னை நம்பிதான் இருக்குது, நான் இருந்தா தான் இந்த இயக்கம் நினைச்சாங்களோ அப்ப என்ன பண்ணும்? இந்த இயக்கம் தன்னை சுத்தப்படுத்து தூக்கி வெளியேறி அடுத்த தலைமையை உருவாக்கும்.
நிச்சயமாக சொல்கின்றோம். அடுத்த தலைமுறைக்கான இயக்கம் உருவாக ஆரம்பிச்சு விட்டு அதிமுக. நீ எதிர்காலம் எப்படி இருக்குன்றது நீங்க போக போக பார்க்க தான் போறீங்க, நடக்க தான் போறீங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சொல்லிட்டே இருக்காரு, எங்களுக்கும் திமுக போட்டி அதிமுக நாங்கள் பொருட்படுத்தவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இதெல்லாம் ஒரு விபத்தில் நடந்தது. ஏன்னா அவருக்கே நம்பிக்கை இல்லை. அவர் என்ன கோயில் போக ஆரம்பிச்சாரு, எக்ஸிட் போல் ஒப்பீனியன் வந்த அப்புறம் கோயில் போக ஆரம்பிச்சாரு. அவர் நம்பிக்கை இருந்ததுன்னா முன்னாடி நீ கோயில் போயிருக்கல, கோயிலாக போனார்ல, எதுக்காக கோயில் போனாரு? அவரு என்ன விளையாட்டு போன மாதிரி தான் வேலை பார்த்தாரு. நீங்க 1000 ரூபா கொடுக்குறீங்க, நீங்க 2000 ரூபா கொடுக்குறீங்க, நான் 2000 ரூபா கொடுக்குறேன் உதவித்தொகை. நீங்க பஸ்ஸுக்கு சிலிண்டர் 3 சிலிண்டர் கொடுக்குறீங்க, நான் 6 சிலிண்டர் கொடுக்குறேன். நீங்க பஸ் ஆண்கள் கொடுறீங்க, நான் தமிழ்நாடு ஃபுல்லாக பெண்கள் ஃப்ரீயாக விடுறேன். ஏன்னா நான் ஆட்சிக்கு வரப்போறது இல்லை. நான் சொன்னா என்ன சொல்லாட்டேன், அதுக்கு தான் சொன்னது. இன்னைக்கு விபத்தில் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அப்ப இதை செயல்படுத்தணும், என்ன பண்ணுங்கிறதே அவங்களுக்கு தெரியல. ஆனா இது வந்து காலங்கள் போக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எத்தனையோ இந்த சமுதாயம் பார்த்தாச்சு, இந்த ஊர் பார்த்தாச்சு. அதற்கான விலைகளை இனி சந்திக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஒரு அனுபவப்பட்ட தலைவர்கள், ஒரு நாட்டை ஆண்டவர்கள், ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு உள்ளாட்சியிலிருந்து போய் வரிசையாக போய் ஒரு அறிவார்ந்தவர்கள் சட்டமன்றத்தில் இருந்து நடத்துகிற காலம் எல்லாம் இருக்குது. இது எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியும். இன்னைக்கெல்லாம் 2 மாத காலம் ஆகி போச்சு. இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு முக்கிய விஷயமே எதுவுமே நடக்கல. அப்போ இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. 6 மாத காலம் போகட்டும், இந்த அரசாங்கத்தை பற்றியான முழு விஷயங்களும் மக்கள் தெரிஞ்சு கொள்வாங்க.